அப்போ எங்களெல்லாம் உங்கள் கணக்கில் வச்சுப்பீங்களா? அப்போ உங்கள் கணக்கு என்பது என்ன? ஒரு தேர்தலையாவது நீங்கள் சந்திச்சிருக்கணும். நீங்கள் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் உங்களுடைய துணிச்சலை நிரூபிப்பதற்கு பல இடைத்தேர்தல்கள் வந்தது, போட்டியிடலை. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, உங்களுடைய கொள்கை எதிரியை களத்தில் சந்திச்சிருக்க முடியும், போட்டியிடலை. நீங்கள் 26 தேர்தலுக்கு கூட இப்போ கடைசியாக ஒரு படத்துக்கு 6 மாதம் கால் ஷீட் கொடுத்த மாதிரி இப்போ ஒரு 6 மாதம் கால் ஷீட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் ஓடுனா கன்னியூ பண்ணுவீங்க, இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்க. அது ஏற்கனவே ஒரு கேரள ஒரு திரைக்கலைஞர், ஒரு நடிகை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார் அப்படின்னு. அது உண்மையாக போயான்னு தெரியல, ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் மறுக்கலை. அப்போ இப்படித்தான் இந்த அரசியல் வந்து முன்னிறுத்தப்படுகிறது. இதை அவ்வளோ பெரிய ஒரு சுயம்புவாக களத்திலிருந்து வர்ற ஒரு லீடரோட ஒப்பிட்டு, எக்ஸ்டம்போரா பேசக்கூடிய லீடர்ஸோட ஒப்பிட்டு, எந்த கேள்வி வைத்தாலும் பதில் சொல்லக்கூடிய லீடர்ஸோட ஒப்பிட்டு, ஃபயர் விட்டுட்டாரா அப்படி விட்டுட்டாருன்னு 10 பேர் ஏன் பேசுறீங்க? அப்போ இது ஒரு வேலை திட்டம் போல இருக்கு, புனைவா இருக்கு, ஒரு செயற்கையா இருக்கு. ஒரு கட்சியை தொடங்குவதும் அவரை வந்து ரொம்ப தள்ளி கொண்டு வந்து விடுறது களத்தில். அவர் வரவே மாட்டார், வீக்கெண்டில் வருவார், எப்போது ஒரு நாள் வருவார், ஏதாவது ஒன்று பேசுவார். அதுவும் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டடாக பேசுவார், எதுவும் திடீர்னுலாம் பேச சொன்னால் பேச மாட்டார். அப்போ இப்படி வந்து ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு தலைமை, ஒரு வடிவமைக்கப்படுகிற ஒரு கட்சி, ஒரு டிசைனாக இருக்கு எல்லாம். இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததல்ல. நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுங்க. நீங்கள் மக்கள் பிரச்சனையை உங்கள் கவனத்துக்கு வந்து அதன் மீது அக்கறை கொண்டு நீங்கள் பேசியிருந்தா நாகப்பட்டினத்தில் வந்து இப்படி பொய்யையும் புரட்டையும் பேசியிருக்க மாட்டீங்க. உண்மையிலேயே நாகப்பட்டினம் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசியிருப்பீங்க. அந்த மக்கள்கிட்ட இன்னும் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் கோரிக்கை என்ன இருக்குது அதை எடுத்து அட்ரஸ் பண்ணியிருப்பீங்க. அது அந்த மக்களுக்கு இப்போ வலு சேர்க்கும். ஓ, விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த கோரிக்கையெல்லாம் மிச்சம் இருக்குது, இதை பேசுறதுக்கு விஜய் வர்றாரு. இப்போ நாங்களும் பேச தானே செய்கிறோம். எல்லா கோரிக்கையும் நிறைவேறிடுச்சா? அப்போ சட்டமன்றத்தில் அடுத்த கூட்டம் நடந்தால் நாங்கள் எல்லா கோரிக்கையும் நிறைவேறிச்சிச்சு, எனக்கு டைம் தேவையில்லை, வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போகிறோம். சட்டமன்ற கூட்டத்தில் எப்போ கூடும், அடுத்தது எந்த பிரச்சனையை பேசலான்னு தானே காத்திருக்கோம். அப்போ அது மாதிரி இன்னும் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் இருக்கு, மக்களுக்கு தேவைகள் இருக்கு. அதை பேசுவதற்கு ஒரு கட்சி வந்து பேசலாம், பல கட்சிகள் பேசணும், பல தலைவர்கள் பேசணும். மக்களின் குரலாக பல தலைவர்கள் பல கட்சிகள் பேசும்போது தான் அந்த குரலுக்கு ஒரு பெரிய வலிமை சேரும், அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். அப்படி ஒரு சக்தியாக விஜய் வந்தால் அது மக்களுக்கான அரசியல். ஆனால் அதெல்லாம் பேச மாட்டேன், பொய் தான் பேசுவேன் அப்படின்னா, பொய் பேசியவர் என்ன நிலைமைக்கு ஆனார்னு பார்க்குறோம். 2 ஐபிஎஸ்கள் தமிழ்நாட்டில் பொய்யையும் புரட்டையும் அன்றாடம் பேசி தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். அதுபோல மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய நிலைமை தான் விஜய்க்கும் வரும். இப்படியே போனா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.